Mr. Pradeep completed construction of a residential house on 1/4/2024. Interest paid on loans borrowed for the purpose of construction during the second year prior to completion 40,000. Okay, interest on loan borrow பண்ணது பார்த்தீங்கன்னா 40,000. The house was let out monthly rent 4,000 per month, annual corporation tax 2,000, interest paid 16,000, amount spent on repairs 2,000, fire insurance premium paid 1,500. Property was vacant for 3 months. Annual letting value 30,000. Okay, yeah. So annual letting value 30,000 போட்டிருக்காங்க. Okay. So net annual value இதுல standard deduction 30% flat claim பண்ற மாதிரி இருக்கும். After that interest, pre-construction, post-construction. But in the caseல municipal value 30,000. Standard rent கொடுக்கல. So அப்ப இது ரெண்டுத்துல whichever is higher. Yes. Sorry, fair value கொடுக்கல. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுக்கல. அப்ப இதுல whichever is less. Same. 30,000 தான் வரும். Clear? ஏன்னா இது நாட் அப்ளிகபிள், ரெண்டுமே கொடுக்கல. நெக்ஸ்ட் ஒன் ஆனுவல் ரெண்ட். ஸோ ஆனுவல் ரெண்ட் பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 4,000. ஸோ 4,000 இன்டூ 12 கால்குலேட் பண்ணுங்க. இதுல ப்ராப்பர்ட்டி வாஸ் வேக்கண்ட் ஃபார் 3 months. 3 month வந்து வேக்கண்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ அப்போ 4,000 இன்டூ 3 48,000 12,000 லெஸ் பண்ணுங்க. ஓகே, இது ரெண்டுத்துல whichever is higher. லெஸ் முனிசிபல் டேக்ஸ். ஸோ முனிசிபல் டேக்ஸ் இவங்க பே பண்ணது 2,000. ஓவராலா 34,000. இப்போ இதுல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 24, 30% ஆஃப் ஆனுவல் வேல்யூ, நெட் ஆனுவல் வேல்யூ. இது கிராஸ் ஆனுவல் வேல்யூ, முனிசிபல் டாக்ஸ் லெஸ் பண்ணீங்கன்னா நெட் ஆனுவல் வேல்யூ. ஸோ 34,000ல 30%. So 10,200. Next one, interest case. So pre-acquisition, post-acquisition. Pre-acquisition interest. Interest paid during the year. Current yearல pay பண்ணது 16,000. And post-acquisition பார்த்தீங்கன்னா total loan 40,000. அதுல 1/5. Post-acquisition 48,000ல, sorry,
40,000 1/5. 40,000 into 1/5. Calculate பண்ணுங்க. Clear? Section 23, subsection 2. Nil annual value for self-occupied property. Okay. So nil annual value na உங்களுக்கு self-occupied property ல மட்டும் தான் nil annual value வரும். செல்ஃப் ஆக்குபேஷன்னா யார் யார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓனர், அவங்களோட ஃபேமிலி மெம்பர். வேகன்சி டியூ டு எம்ப்ளாய்மெண்ட் ஆர் பிசினஸ். ஓகே. If the owner is unable to occupy the property due to employment, business, or professional reason, they are residing elsewhere in a rented accommodation, the annual value is nil. ஓகே. இப்ப பிசினஸ்க்காக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அது லெட் அவுட்ல இருக்குன்னா அந்த கேசஸ் வந்து உங்களுக்கு இதுல வராதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஐ மீன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில வராது, பிஜிபில. No benefit dividend. No benefit such as rent or monetary gain should be derived from the property. Okay. ஸோ ரெண்ட் மற்றபடி உங்களுக்கு எந்த கெயின்ஸும் வந்து பிஜிபிபியில் இருக்காது. அது மென்ஷன் பண்ணிருக்காங்க. எக்ஸப்ஷன் இஸ் ஓனர் ஆஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி இன் அதர் கேசஸ். இஃப் ஓனர் யூசஸ் த ப்ராப்பர்ட்டி பர்பஸ் அதர் தென் ஆஸ் த ஓனர். ஓகே. இந்த கேஸ் வந்து டீம்டு ஓனர் கேஸ்ல வரும். செப்பரேட்டா டீல் பண்ணுறோம். Example, renting their houses to their employer, residing in a rent-free accommodation. இந்த கேசஸ் வந்து உங்களுக்கு சேலரியில வரும், இன்டென்ட்ல வரும். ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் கண்டிஷன் ஞாபகம் இருக்குங்களா? அதே கேஸ். எஸ், கரெக்ட். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கால்குலேஷன். ஸோ செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டியா இருந்தா நெட் ஆனுவல் வேல்யூ 0. இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்க லாஸா கிளைம் பண்ணிக்கலாம். 30,000 2 lakhs டிபெண்ட்ஸ் ஆன் இப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் கேஸ் நம்ம பார்த்தோம்ல, அது பேஸ் பண்ணி. Next one, self-occupied property. Limit on self-occupied properties only up to 2 houses can be treated as self-occupied. Only 2 houses தான் self-occupied டீல் பண்ணுவாங்க. Excess properties deemed to be let out. ஓகே. எக்ஸஸ் ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதை டீம்டு லெட் அவுட்டா டீல் பண்ணுவாங்க. நீங்க ரெண்ட் கொடுத்தாலும் இல்லைனாலும் அதை லெட் அவுட்டா தான் டீல் பண்ணுவாங்க. Flexibility in choices. The owner can choose which 2 houses to treat as self-occupied in each year. Residential units. This rule does not apply to multiple residential units with a single property. Yeah. Single property multiple residential units இருந்தா அது வந்து இதுல இன்க்ளூட் ஆகாது. So deemed to be let out னா as usual இந்த municipal tax less பண்ணுவாங்க. Net annual value, standard deduction as usual 30%, interest case. Balance இருக்கிறது income from house property. Section 25, interest payable outside India is deductible only if TDS. TDS இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து அவுட் சைட் இந்தியான்னு டிடெக்ட் பண்ணிக்கலாம். டீம்டு ஓனர் கேஸ். ஓனர்னா தெரியும், டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டு த ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர்ட் இன் இஸ் ஓன் நேம்ல இருக்கும். டீம்டு ஓனர்னா செக்ஷன் 27. ஸோ அந்த 8 கேட்டகரிஸ் மட்டும் டீம்டு ஓனர் தான். ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்பௌஸ் ஆர் மைனர் சைல்டு வித்தவுட் அடிகேட் கன்சிடரேஷன். அடிக்வேட் கன்சிடரேஷன் எனி ஐடியா? புரியல, என்ன சொன்னீங்க? இல்ல மினிமம் இல்ல. அடிக்வேட்னா லெஸ் தென் மினிமம், சரி லெஸ் தென் ரீசனபிள். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு. அந்த ப்ராப்பர்ட்டியோட இப்ப கரண்ட் மார்க்கெட் வேல்யூ பாத்தீங்கன்னா 80 lakhs. ஆனா ஏ வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஸ்பௌஸ் பி, ஸ்பௌஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஆனா இதுக்காக பி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பேமெண்டே பண்ணல. ஒன்ஸ் ஏ வந்து பியோட பேருக்கு ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா பி வந்து இந்த டீம்டு ஓனரா ட்ரீட் பண்ணுவாங்க.
இதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டியில ஓனர் டைட்டில் வந்து பிக்கு தான் இருக்கும். அதனால பியை வந்து டீம்டு ஓனரா ட்ரீட் பண்ணும். ஸோ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா is as spouse not being a transfer in connection with an agreement to live apartment. Okay. And the next one is our child not being married daughter. அதே மாதிரி இவங்க அக்ரிமெண்ட் டு லிவ் இருக்கும். ஓகேங்களா? இந்த ரெண்டு கேஸ் மட்டும்தான். கிளியர்? ஃபர்ஸ்ட் ஒன் கிளியர்? ஹோல்டர் ஆஃப் இம்பாசிபிள் எஸ்டேட் இஸ் டீம்டு ஓனர். இம்பாசிபிள் எஸ்டேட்னா ஒரு பில்டிங் இருக்கு, அதை செப்பரேட் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை ஃபேமிலி பிசினஸ்க்கு யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஃபேமிலி பிசினஸ்னா ஆஃப் இந்த அன்டிவைடட் ஃபேமிலி. இதுல பிங்கிறவங்க ஏயோட சன். ஸோ ஏவோட சன்னுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மேல ரைட்ஸ் இருக்கு, ஆனா அந்த ப்ராப்பர்ட்டியை செப்பரேட் பண்ண முடியாது. கிளியரா? ப்ராப்பர்ட்டில அவங்க லிவிங், இந்த ப்ராப்பர்ட்டில அவங்க வந்து லிவ் பண்ணலாம், லைஃப் டைம் வரைக்கும் அவங்க வந்து லிவ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்களால வந்து என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. இதுதான் இம்பாசிபிள் எஸ்டேட் சொல்லுவாங்க. பி வந்து ஓனர், ஆனா அவங்களுக்கு செப்பரேட்டா ப்ராப்பர்ட்டி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி அலாட்டட் அண்டர் ஹவுஸ் பில்டிங் ஸ்கீம். இது வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம் ரிலேட்டடா வந்து சம் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வந்து ஹவுஸ் பில்டிங் லோன், பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பாங்கல்ல, இந்த குவார்டர்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, கவர்மெண்ட் குவார்டர்ஸ். அண்ட் சில இது ஸ்லம் ஏரியாஸ்க்கு வந்து இது ஃபிளாட் கட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கேசஸ் டீம்டு ஓனர் கேஸ். நெக்ஸ்ட் ஒன் பொசஷன் ஆஃப் ஹோல்டர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன் பார்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஏ கான்ட்ராக்ட். பொசஷன் ஆஃப் ஹோல்டர்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட ரைட்ஸை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் லீஸ் ஆஃப் பில்டிங். ஸோ பில்டிங் லீஸ் போடுறப்போ மோர் தென் 12 இயர்ஸ்க்கு மேல லீஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த லெஸ்ஸி வந்து பிகம் ஏ ஓனர், அந்த மாதிரி ட்ரீட் பண்ணும். ஓகேங்களா? நாட் அப்ளிகபிள் லீஸ் பீரியட் லெஸ் தென் 1 இயரா இருந்தா அந்த கேசஸ் இதுல அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹோல்டர் ஆஃப் பவர் ஆஃப் அட்டார்னி. இந்த ப்ராப்பர்ட்டியோட பவர் ஆஃப் அட்டார்னியை வேற ஒருத்தவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்கள டீம்டு ஓனரா ட்ரீட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பியூட்டட் ஓனர்ஷிப். டிஸ்பியூட்டட் ஓனர்ஷிப்னா ப்ராப்பர்ட்டி வந்து ஆல்ரெடி வந்து லிட்டிகேஷன்ல போயிட்டு இருக்கு. இன்கேஸ் வந்து ப்ராப்பர்ட்டி மூலியமா லோன் எடுத்திருப்பாங்க, லோன் எடுத்து அது திரும்ப ரீபேமெண்ட் பண்ணாம இருப்பாங்க. ஸோ நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் கேட்டகரியில போயிருக்கு. அந்த மாதிரி கேசஸ்மே டீம்டு ஓனர் கேட்டகரியில ஆகும். வேர் த ப்ராப்பர்ட்டி ஹஸ் பீன் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் ஏ லீஸ் ஹோல்டு லேண்ட். ஓகே, லீஸ் ஹோல்டு லேண்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்கன்னா அதுவுமே வந்து டீம்டு ஓனர் கேசஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி இன்கம் இஸ் நாட் சார்ஜபிள் டு டாக்ஸ். ஓகே, ஸோ எந்தெந்த இன்கம்லாம் இதுல டாக்ஸபிள் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அக்ரிகல்ச்சர் இன்கம் டெரைவ்ட் ஃப்ரம் ஏ ஃபார்ம் ஹவுஸ். ஃபார்ம் ஹவுஸ் கேஸ்ல அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து உங்களுக்கு வந்ததுன்னா அது நாட் டாக்ஸபிள். ஆனுவல் வேல்யூ ஆஃப் ஒன் பேலஸ் ஆஃப் ஏ ரூலர். பேலஸ் கேசஸ் ஆனுவல் வேல்யூ நில்லா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெல்டு பை ட்ரஸ்ட், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன், லோக்கல் அத்தாரிட்டி, அப்ரூவ்ட் சயின்டிபிக் ரிசர்ச் அசோசியேஷன், இந்த மாதிரி கேசஸ். And 13A income from house property of political parties. Property used for what business? Political parties own business and two self-occupied properties. In the case of not taxable. Clear? Clear?